நான் தான் வந்து என் குடும்பத்தின் முதலாவது பட்டதாரி என்பது பெருமகிழ்வு அடைகின்றேன். කස්ටපට පඩිචනාග බටට අප ගොඩක් අයි බයෙන් ඉන්නේ ආපනය කියන කිව්වම ඉතින් ඇත්තටම එහෙම බය වෙන්න කිසිම දෙයක් නැහැ. අපි හරිම සතුටින් இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் டே தான் எங்களுக்கு கண்டிப்பா. அவங்களோட பேச பார்த்தாலே உங்களுக்கு வரலங்க அவங்களோட சந்தோஷத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த கிராஜுவேஷன் பற்றி கேட்குறேன்னா உண்மையாக இந்த காலத்தில் இன்னும் ஒரு சிக்கல் போயிட்டு வெளியில் இப்போ நிறைய ப்ரைவேட் கோர்சஸ் இதுகள் வந்ததுக்கு அப்புறம் உண்மையாக அது வரவேற்க வேண்டியது, எல்லாருக்கும் வாய்ப்பு வரணும். என் சொந்த ஊர் மாத்தளை ரத்தோட்டங்கிற பிரதேசத்துலேருந்து வந்திருக்கேன். ஓ லெவல் நார்மல் ரிசர்ச் தான், பட் ஏ லெவல் ஒரு நோக்கோட படித்து கிராஜுவேட் செலக்ட் ஆகி வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். இங்கே தங்குறதுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே இருந்துச்சு. சில ஹஸ்பண்ட்மார் வந்து இடையிலேயே படிப்பை நிறுத்திடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களோட படிப்பை எந்த அளவு கொண்டு போகலுமோ அந்த அளவு கொண்டு போங்கன்னு தான் சொல்லிக்கிறாரு. நான் இந்த நிலைமைக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு வந்து அவங்க எல்லாரும் தான் காரணம். எதிர்காலத்தில் ஒரு ஊடகத்துறையில் ஒரு மாணவனாக இல்லை ஊடகவியலாளராக இந்த உலகத்தில் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கனவு, என்னுடைய ஆசை. எனது பேர் ஜோதிகா. நான் கெண்டிலேருந்து வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 40வது ஆண்டில் இந்த பல்கலைக்கழக விழாவில் கலந்து கொள்றதுல. எப்படா அடுத்து எங்களோட பேச்சில் இப்படி கன்வகேஷன் நடக்கும்னு ஆர்வமாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஒரு 2 வருஷத்துக்கு. தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த பட்டமளிப்பு விழாவில் இனமத பேதமின்றி எல்லா மாணவர்களுமே தங்களுடைய குடும்பத்தவரோடு தங்களுடைய பட்டமளிப்பு விழாவை சிறந்த முறையில் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து மாணவர்களுடைய கனவு வந்து நினைவாகிய ஒரு நாள். அவங்க வந்து இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு இன்றைக்கு அவங்க பட்டம் பெறக்குள்ள அவங்களுக்கும் சரி அவங்களுக்காக பாடுபட்ட குடும்பங்களுமே அவ்வளவு சந்தோஷமாக இந்த நாளை சிறப்பாக அனுபவித்து கொண்டிருக்கிறாங்கன்றதை உண்மையாக சொல்லணும். இன்றைக்கு நாங்களுமே இங்கே படிக்கிறன்ற மாணவர்கள்ன்ற ரீதியில் நாங்களுமே இங்கே வந்திருக்கிறோம் பார்க்குறதுக்காக. எங்களுக்குமே சந்தோஷமா இருக்கு. எப்போ எங்களுடைய பட்டமளிப்பு விழா வருமென்ற ஒரு ஆர்வம் வந்து இன்றைக்கு எங்களுக்கு வந்துட்டுது. வணக்கம். இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடங்கி 50வது ஆண்டுகளில் வந்து இன்றைக்கு 40வது ஆண்டு பட்டமளிப்பு விழா வந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த பட்டமளிப்பு விழா வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டங்களில் இருந்து வந்த மாணவர்கள் வந்து படிக்கின்ற ஒரு பல்கலைக்கழகமாக தான் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருக்குது. மொழி, இனம், எந்தவித மதங்கள் வேறுபாடுமின்றி அனைத்து தமிழ் மாணவர்கள், முஸ்லீம் மாணவர்கள், சிங்கள மாணவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வந்து இங்கே வந்து தங்களுடைய பட்டமளிப்பு விழாக்களில் வந்து ஈடுபட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு குடை எங்கள் நாடு என்ற மாதிரி வந்து ஈடுபட்டு நிகழ்வுகளில் வந்து ஈடுபட்டு தங்களுடைய பட்டமளிப்பு விழாக்களை வந்து சந்தோஷமாக வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதை வந்து நாங்கள் வந்து கண்ணூடாகவே பார்க்கக்கூடியமாக இருக்கின்ற இந்த விழா வந்து. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிரசன். என் இடம் வந்து முல்லைத்தீவு. நான் வந்து வவுனியா கேம்பஸில் வந்து 3வது பிபிஎம் வஜிலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் செய்தனால் இன்றைக்கு வந்து என் பட்டமளிப்பு விழாவுக்கு வந்துட்டுருக்கேன். நான் தான் வந்து என் குடும்பத்தின் முதலாவது பட்டதாரி என்பது பெருமகிழ்வு அடைகின்றேன். எனக்காக அனைத்து விதமும் உதவி செய்த எனது நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் அனைவருக்கும் நன்றிகள் இந்த டைமில் குறிப்பிட்டிருக்கிறேன். இன்றைய தினம் வந்து எங்களோட வவுனியா வளாகம் மற்றும் கிளிநொச்சி மற்றது ஜப்னா கேம்பஸ் அந்த மூன்று பல்கலைக்கழகங்களும் படித்த மாணவருக்கான பட்டங்கள் வழங்கப்பட்டது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். මම වවුනියා විශ්වවිද්‍යාලයේ තමයි ඉගෙන ගන්නේ. ඇත්තටම යාපනයේ කැම්පස් එකේ ඉගෙන ගන්නවා කියන්නේ ඒක වෙනස්ම අත්දැකීමක්. මොකද එහි කල්චර් එක, ඒ තියෙන සංස්කෘතිය හැමදේම වෙනස්. ඉතින් ඒ නිසා අපිට ගොඩාක් දේවල් ඉගෙන ගන්න ලැබුණා මේ යාපනයේ කැම්පස් එකට ආව නිසා. ගොඩක් අය බයෙන් ඉන්නේ යාපනයේ කියලා කිව්වම ඉතින් ඇත්තටම එහෙම බය වෙන්න කිසිම දෙයක් නැහැ. අපි හරිම සතුටින් සහයෝගයෙන් තමයි අපේ වැඩ කටයුතු කරගත්තේ. ඉතින් අද දවසේ ඇත්තටම අපි හැමෝටම ගොඩක් සතුටුයි. என்னை பற்றி சொல்லணும்னா 2009 யுத்த காலத்தில் வந்து எனக்கு வந்து 2 வயசு. ஆனால் இருந்தாலும் எல்லாம் வந்து ஞாபகம் இருக்குது. இங்கேருந்து இடம்பெயர்ந்து கொக்கன வரைக்கும் போய் அங்கே வந்து வவுனியா வரைக்கும் போனதுலேருந்து சகலதும் ஞாபகம் இருக்குது. அப்படியே நான் வந்து ஸ்காலர்ஷிப் எழுதினது வந்து கேம்பில் எழுதினேன். வவுனியா கேம்பில் எழுதினது. அது வந்து ஸ்காலர்ஷிப் ஒரு 73 மார்க்ஸ் தான் வந்தது. மற்றது வந்து ஓ லெவலில் வந்து 5A ரிசல்ட்ஸ் எடுத்தினான். ஏ லெவலில் வந்து A2B எடுத்து ஆர்ட்ஸ் தான் படித்தது. ஆனால் வந்து பிபிஎம் செலக்ட் ஆகி வவுனியா கேம்பஸில் படித்து இன்றைக்கு வந்து டிகிரி எடுத்துருக்கேன். பெருமாள் கிடையாது. பதுத்தி முகமது சொப்னா பானு.
நான் வந்து கல்முனையிலேருந்து வந்துட்டு இருக்கேன். எங்களோட வீட்டில் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இது வந்து எங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு ஆள். ஸோ அதால் இது வந்து ரொம்ப ஹாப்பினஸ். ஏன்னா இது ஒரு அன்ஃபர்கட்டபிள் டே தான் எங்களுக்கு. கண்டிப்பாக அவங்களோட ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு வளங்க அவங்களோ சந்தோஷத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் வவுனியா அங்கேருந்து நாங்கள் வந்து இப்போ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஒரு மன நிம்மதியான ஒரு நிலையில் இருந்துட்டு இருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்களா? யாழ்ப்பாண மக்கள்கிட்ட இந்த மாணவர்கள்ட்ட மக்கள்கிட்ட அனுபவம் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னு சொன்னாங்க, கன்வகேஷன் ரோட்லேருந்து அவுட்டோருக்கு வந்த டைமில் ஆட்டோ இல்லாமல் நின்று நாங்கள் எங்கே வரணும்னு சொல்லி பெரிய வெஹிக்கிள் உள்ளுக்கு வரையலான்னு சொல்ல சுச்சுவேஷனில் இருந்து அப்போ தானாகவே ஆட்டோகிராஃபில் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொல்லி கேட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. இனி ரூட்டுகள் கட்ட டைம்லேயும் சொன்னாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, எவ்ரி திங் இஸ் குட். நீங்கள் படிக்கைகள் வந்து அப்படியான தடைகள் எது இருந்தது? நிறைய தடைகள் இருந்துச்சு. ஏன்னா தூரம் இருந்து வந்துட்டால கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் ஃபேமிலியில் வந்து இல்லாதால அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு தான் கிடைச்சதால அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஓகே, எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். என்னுடைய பேர் வந்து லஜிதர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய முன்னாள் தலைவர். இப்போ கிட்டத்தட்ட இந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து 3500 சொச்சத்துக்கும் கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து தங்களுடைய பட்டங்களை வந்து குடும்பத்தோடு வந்து மிக மகிழ்ச்சியான ரீதியில் வந்து பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாள் வந்து உண்மையாகவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மிக கடினமான தருணங்களை கடந்து வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து படித்துட்டு சென்றிருந்த ஒவ்வொரு மாணவர்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து மிக முக்கியமான நாளாக இருக்குது. இந்த 2026 வந்து பட்டமளிப்பு விழா வந்து கடந்த முறை மாதிரியான சந்தோஷமான களியாட்டமான நிகழ்வுகள் இல்லாவிட்டாலும், ஆனால் மாணவர்களுக்கு வந்து மற்றும் அவருடைய உறவினர்களுக்கு வந்து ஒரு மிக பிடித்தமான ரீதியிலே வந்து இந்த பட்டமளிப்பு விழா வந்து நடந்து கொண்டிருக்கின்றது. நன்றி. வணக்கம், நான் ஆதில், மட்டக்களப்பிலிருந்து. நான் இங்கே விஞ்ஞான சிறப்புமானி பட்டம், அதாவது பௌதீகவியல் சிறப்புமானி பட்டம் 40வது பட்டமளிப்பு விழாவில் பட்டமளிப்பு பெற்ற ஒரு கிராஜுவேட் ஒரு ஆள். இந்த கிராஜுவேஷன் பற்றி கேட்குறேன்னா உண்மையாக இந்த காலத்தில் இன்னும் ஒரு சிக்கல் போயிட்டுருக்கு. வெளியில் இப்போ நிறைய ப்ரைவேட் கோர்சஸ் இதுகள் வந்ததுக்கு அப்புறம் உண்மையாக அது வரவேற்க வேண்டியது, எல்லாருக்கும் வாய்ப்பு வரணும். ஆனால் என்ன கன்வென்ஷனலான ட்ரெடிஷ்னலான பல்கலைக்கழக கற்கைகளை பற்றி ஒரு கேள்விக்குறி, இதுக்கு போகணுமா, ஒரு காசை கொடுத்துட்டு ஒரு இதுக்கு போகலாம்ன்ற ஒரு நிலைமை வந்துருக்கு. ஆனால் இவ்வளோ என்ன ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்குன்னு தானே. என்ன ட்ரெடிஷ்னலான ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது ஒரு என்ன பாரம்பரியமான ஒரு வேயில் வரக்குள்ள கண்டிப்பாக ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தையும் தாண்டி கண்டிப்பாக என்ன இது ஒரு ஃபெயிலியரான ஒரு மெத்தட்ன்றதை நாங்கள் அங்கீகரிக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இதன் மூலமாக தான் நிறைய ஸ்கில்ஸ் அதோட ஓரியன்டான நிறைய ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இது இருக்க போதே தவிர, எல்லாரும் யோசிக்கிறது இங்கே வந்தோன்னே வெளியில் போகக்குள்ள ஒரு வேலை கிடைக்கின்றது. அது இல்லை, இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். உண்மையை சொல்ல போனால் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அந்த செட்டப்பை தாண்டி இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கி இதை சரியாக யூஸ் பண்ணணுன்றது தான் ஒரு முக்கியமான இது. அதுவும் இல்லாமல் இப்போ எங்களோட போகிற கிராஜுவேட்ஸ்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதான். வெளியில் போய் வேலை இல்லைன்றதை தாண்டி உண்மையாகவே அதுக்கு அரசு அதுக்குரிய முறையான இதை எடுக்கணும். அதை தாண்டி நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டர்பிரினர்ஷிப்ன்ற தொழில் முயற்சி ஆண்மையை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்றது என்ற கருத்து. வணக்கம், என் பேர் வந்து வசந்தராஜா விஷ்ணு. எங்கள் வீட்டோட 2வது கிராஜுவேட்டாக நான் வந்திருக்கிறேன். என் சொந்த ஊர் மாத்தளை ரத்தோட்டங்கிற பிரதேசத்துலேருந்து வந்திருக்கேன். O-level நார்மல் ரிசர்ச் தான், பட் A-level ஒரு நோக்கோட படித்து கிராஜுவேட் செலக்ட் ஆகி வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன். இங்கே தங்குறதுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே இருந்துச்சு. பட் என் ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட். நான் என்ன நினச்சாலும் அந்த அடுத்த நிமிஷம் கைக்கு கொடுத்துடணுங்கிறதுல அவங்க எப்பயுமே ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு நிற்கிறேன். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு பெரிய காரணம் அப்பா இறந்துட்டார். அண்ணோட கிராஜுவேஷன் டைம் இருந்துட்டார். பட் அவர் எங்கே இருந்தாலும் என்னை பார்த்து சந்தோஷப்படுவார், பெருமைப்படுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. எப்படியுமே ஒரு தடவை யாராக இருந்தாலும் யூனிவர்சிட்டி அட்டென்ட் பண்ணுங்கள். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லைஃப்பில். நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தது யூனிவர்சிட்டிக்கு வந்து தான்.
ஸோ எல்லோரும் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணி வாங்க. அடுத்தும் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுங்கிற ஐடியா இருக்குது. கண்டிப்பாக படிப்பேன் நம்புகிறேன். எங்கள் ஃபேமிலியும் எனக்கு சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாணவர்கள் மக்கள் வந்து எப்படி பழகினாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து ஜப்னாலே இருந்தாங்க. நோட்ஸ் கொடுக்குறது, அசைன்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. லெக்சரர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. அதே டைம் எங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக படிக்கிறதுக்கு எல்லா வகையிலுமே ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. அனுராதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கம்பரிகசவன் சொல்கிற கிராமத்துலேருந்து தான் படித்து வந்துக்கிறேன். எங்களோட ஃபேமிலி வந்து ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து தான் நான் படித்து இந்த நிலைமைக்கு வந்துக்கிறேன்னு சொல்லணும். ஆரம்பத்தில் வந்து என்னை படிக்க வைக்கணும்னு ஸ்டார்ட்டில் ஆசைப்பட்டது வந்து என் அப்பா தான். அப்பா வந்து என்னை நிறைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். என்னை ஒரு டீச்சராக்கி பார்க்கணும்னு அவரோட ஒரு கனவு. அப்போ காலங்கள் போகக்குள்ள வந்து அப்பா ஹார்ட் அட்டாக்கால் இறந்துட்டார். அதுக்கப்புறமா அம்மா தான் என்னைய மிச்சம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். படிக்க வச்சதுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து என்னைய மெரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த நிலைமைக்கு வரத்துக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். மிக வறுமையான ஒரு குடும்பத்தில் இருந்து தான் நான் படித்து வந்தேன்னு சொல்லணும். மிச்சம் கஷ்டப்பட்டு அப்பா வந்து கூலி வேலை செஞ்சு அப்படித்தான் ஸ்டார்ட்லேயே எங்களை வந்து படிக்க வச்சார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கும் வந்து சின்ன ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று கிடச்சிது. அதுக்கப்புறம் அதுலேயும் அந்தளவு சேலரி ஒன்று கிடைக்கல. அந்த சேலரி வந்து சும்மா நார்மலான ஒரு சேலரியாக இருந்ததுனால ஃபேமிலியில் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். எங்களோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு நாங்கள் 3 பேர் பிள்ளைகள் வைக்கிறோம். அப்போ அந்த 3 பேரையும் வந்து படிக்க வச்சு பார்க்கணுன்றது அப்பாவோட ஆசை. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ஆசையை வந்து அப்பாவால் வந்து பார்க்க முடியாமல் போயிட்டுருச்சு. இருந்தும் வந்து அவர்கிட்ட ஒரு கனவுக்காக வேண்டி அவர் ஆசைப்பட்டுட்டாருன்றதுக்காக வேண்டி லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வரணுன்றதுக்காக வேண்டி ஒரு வைராக்கியத்தோட அவருக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும், என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும், நாட்டுக்கு ஒரு நல்ல பிரஜையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு வந்து இந்த ஜஃப்னா யூனிவர்சிட்டியில் படித்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே காரணம் முழுக்க என் பேரண்ட்ஸும் என் ஃபேமிலியும், முக்கியமாக என்னை மோட்டிவேட் பண்ணுற என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு காரணம்னு சொல்லலும். சில ஹஸ்பண்ட்மார் வந்து இடையிலேயே படிப்பை நிறுத்திடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களோட படிப்பை எந்த அளவு கொண்டு போகலுமோ அந்த அளவு கொண்டு போங்கன்னு தான் சொல்லிக்கிறாரு. நான் இந்த நிலைமைக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு வந்து அவங்க எல்லாரும் தான் காரணம். நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதலாவது வந்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்த கடவுளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து என் குடும்பத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ. எனது பெயர் செல்வராஜ் ரிதுர்ஷன். நான் பதுளை மாவட்டத்தின் வெளிமடை பிரதேசத்திலிருந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று பட்டதாரியாக மாறியுள்ளேன். உண்மையிலே இன்றைய நாள் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாத ஒரு நாள். காரணம், இந்த ஒரு நாளுக்காக பட்ட கடினங்களும் பட்ட வேதனைகளும் பாடுபட்ட விடயங்களும் ஏராளம். அந்த அடிப்படையில் இந்த நாளை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கே முதல்கண் நன்றிகள். அதனைத் தொடர்ந்து இந்த இடத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்திய பெற்றோருக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் மற்றும் என்னுடைய சக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த இடத்தில் பதிவு செய்கின்றேன். அது மட்டுமின்றி எதிர்கால சமுதாயத்திற்காக கூற வேண்டிய முக்கியமான விடயம், கட்டாயம் உங்களுடைய வாழ்வை உயர்த்தக்கூடிய ஒரு விடயம் என்றால் அது கட்டாயம் கல்வி மட்டும்தான். ஆகவே கல்வியில் சிறப்பதென்பது வாழ்க்கையின் மிக 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 அரிதான ஒரு விடயம். அவ்வாறு சிறப்பீர்களாயின் அது உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் மேல்படுத்தியே தீரும். ஆகவே எதிர்கால சந்ததியினரும் சிறந்த முறையில் கல்வி கற்று நீங்களும் ஒரு சிறந்த பட்டதாரியாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. මම සදීෂා නිමානේ. මම මගේ ගම හලාවත. මගේ කැම්පස් එක වවුනියා විශ්වවිද්‍යාලය. අවුරුදු 4ක අත්දැකීම් එක අද ගොඩක් සතුටුයි. අද උපාධිය ලබා ගන්න ලැබීම ගැන අපි ගොඩක් සතුටු වෙනවා. තාක්ම හොඳයි. ටැමිල් මුස්ලිම් එහෙම කියලා ભેදයක් නැහැ. හැමෝම එක විදිහට සහෝදරත්වයෙන් අපි කට්ටිය හිටියා. வணக்கம். நான் வந்து இங்கே ஜெஃப்னா யூனிவர்சிட்டி ஜெஃப்னா தான் படிச்சினான். நான் எடுத்த பாடம் எல்லாமே நான் ஜென்ரல் தான் செய்கிறேன். ஆனால் நான் எதுக்கு கவலைப்படையில ஜென்ரல் செய்கிறேன்னு சொல்லி, ஏன்னா நான் 3 துறையில் வந்து கால் பதிச்ச ஒரு இது வந்து எனக்கு இருக்குது. இன்றைக்கு வந்து இந்த நாளை நான் அடைகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படிச்சுனாங்க. பட் எங்களோட அப்பா எங்களோட நாளை பார்க்குறதுக்கு எங்களோட அப்பா எங்களோட இல்லை. எப்படியும் எங்களோட இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். எங்களோட அம்மாக்கள் இங்கே நிற்கிறாங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் அடைஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
அனைவருக்கும் வணக்கம். நான் திவாகரன் ஆதித்தன். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடந்த 40வது பட்டமளிப்பு விழாவில் வந்து பிஎஸ்சி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து நான் ஒரு பட்டம் பெற்று ஒரு கிராஜுவேட் இதிலேருந்து வெளியேறேன். இன்றைய தினத்தில் 8வது செஷனில் தான் எனக்கு இந்த பட்டமளிப்பு வைபவம் நடந்தது. இதில் வந்து இன்றைய தினத்தில் வந்து ஐடியில் வந்து ஜென்ரல் டிகிரி ஒன்ஸ் டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கும், அதே மாதிரி அப்ளைட் மேத்தமெட்டிக்கல் அண்ட் கம்ப்யூட்டிங்கில் வந்து ஜென்ரல் டிகிரி ஒன்ஸ் டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கும், அப்ளைட் பயோசயின்ஸில் வந்து ஜென்ரல் டிகிரி ஒன்ஸ் டிகிரி ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து இந்த 8வது அமர்வில் வந்து பட்டம் வழங்கப்பட்டது. சான்சலராலையும் வைஸ் சான்சலராலையும் வந்து அந்த பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பல போராட்டங்களை கலந்து படிக்கிற காலங்களில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி 3 வருஷம் படித்து முடித்து இன்றைக்கி இந்த பட்டத்தை பெற்று இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான தருணம். வவுனியாவில் தான் படிக்கிறாங்க. அங்கே படிக்கல எங்களுக்கு நிறைய தண்ணி, சாப்பாடு, அப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி ஃபேஸ் பண்ணி வந்து படித்து தான் இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கில் வந்து அது உண்மையாகவே நான் இந்த தருணத்தில் வந்து ரொம்ப ஹாப்பியாக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் டயான். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து படித்து இப்போ ஒரு பட்டதாரியாக வந்திருக்கிறேன். மீடியா ஸ்டடீஸ், ஊடக கற்கைகள் துறை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்த மட்டில் வந்து இந்த பட்டமளிப்பு விழான்றது ஒரு சிறப்பான பிரம்மாண்டமான மிகவும் வந்து கோலாகலமாக எல்லாராலும் கொண்டாடப்படுகிற ஒன்று. குறிப்பாக அவருடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருமே வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்றது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்கிறது. எப்போதுமே சிறந்த பல்கலைக்கழகமாக தான் இருக்கும். அந்த வகையில் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொது பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் நேற்றைய தினம் இடம்பெற்றது. நேற்றைய தினம் இதனுடைய பட்டத்தை பெற்றுக்கொண்டேன். இன்றைய தினம் என்னுடைய நண்பர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதாவது பொதுக்கலை மாணவர்கள் வந்து இன்றைய தினம் பட்டதாரிகளாக வெளியே வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அவர்களுக்குரிய பட்டங்கள் இன்றைய தினம் கொடுக்கப்படுகிறது. அதே போல நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் சிறப்பாக இங்கே பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறவிருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து நேற்றைய தினம் இந்த ஊடக கற்கைகள் துறைக்கான பட்டத்தை வந்து பெற்றுக்கொள்றதுல, இந்த பிஏ பட்டத்தை பெற்றுக்கொண்டதில் ரொம்ப சந்தோஷம். எதிர்காலத்தில் ஒரு ஊடகத்துறையில் ஒரு மாணவனாக இல்லை ஊடகவியலாளராக இந்த உலகத்தில் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கனவு, என்னுடைய ஆசை. எனவே அதற்குரிய நடவடிக்கைகள், அதற்குரிய அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நான் நகரப்போகிறேன் என்பதையும் இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு தந்த உங்களுக்கு மிக்க நன்றி. நான் மயூரி, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பிஏ செகண்ட் இயர் படித்து கொண்டு இருக்கிறேன். உண்மையுமே இந்த 40வது பட்டமளிப்பு விழாவில் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக தங்களோட கனவு நிறைவேறிட்டு அவ்வளோத்துக்கு இருக்காங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கு எப்போ எப்படி நடக்குமென்ற ஒரு ஆர்வமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒவ்வொரு 25 மாவட்டத்தில் இருந்தும் இனப்பர வேறுபாடின்றி எல்லாருமே வந்து இங்கே வந்து படித்து ஒரு நல்ல நிலைக்கு தங்களை முன்னேற்றி கொள்கிறாங்க. உண்மையாகவே எங்களுக்கும் அது எப்போ அந்த தருணம் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. என்னென்னு சொன்னால், பல கனவுகளுக்கு மத்தியில் வந்து இந்த பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருக்கு. எவ்வளவோ கனவுகள் ஊடாக வந்து இந்த பட்டமளிப்பு விழாவை வந்து அவங்க மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இதே மாதிரி நாங்களும் இன்னும் 2 வருஷத்தில் பட்டம் எடுப்போம்னு நம்பிக்கையோடு இந்த யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கோம். நாங்களும் எடுப்போம். இவ்வளவோ பேரண்ட்ஸ் ஒரு கண் கலங்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்தில் வந்து இந்த இது நடந்துருக்கு. எங்களோட பேரண்ட்ஸும் வந்து இந்த மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு மன உறுதி அளிக்கிறோம். சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நடக்குமென்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எனது பேர் ஜோதிகா. நான் கெண்டிலேருந்து வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 40வது ஆண்டில் இந்த பல்கலைக்கழக விழாவில் கலந்து கொள்றதுல. எப்படா அடுத்து எங்களோட பேட்சில் இப்படி கன்வகேஷன் நடக்கும்னு ஆர்வமாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் 2 வருஷத்துக்கு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பு விழா இன்று விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது 19ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடைபெற காத்து கொண்டிருக்கின்றது. அதாவது 4 நாட்கள். வழமையாக வந்து 3 நாள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் வந்து 4 நாட்கள் நடைபெறுகின்றது. வழமையாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு சந்தோஷமாக தங்களோட பட்டங்களை வந்து வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதே போலவே எல்லாருமே படித்து வந்து தங்கள் பட்டத்தையும் பெறணும், பல்கலைக்கழகத்தின் தங்களோட அனுபவங்களை பெறணும்னு சொல்லி வேண்டிக் கொள்கின்றேன். அதை மட்டும் இல்லாமல் இந்த பட்டம் பெற்றுக்கொண்டிருக்கும் பெற்றவர்கள், நாளை பெறப்போறவர்களுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.